வணக்கம். சென்ற சில பதிவுகள் முன்ன ஒரு பொருளை எப்படி தேர்ந்தெடுக்கலாம், அதில் என்ன சப்ளை டிமாண்ட் கேப் எப்படி இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஒரு முறை நம்ம ஒரு பொருளோ ரெண்டு பொருளோ தேர்ந்தெடுத்த பிறகு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய தொழிலை ரிஜிஸ்டர் பண்ணணும். முறையாக இந்தியாவில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். இதை நம்ம பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லீகல் செட்டப் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா, ஒரு வியாபாரத்துக்குன்னு உண்டான ஒரு கம்பெனியோ இல்லை உங்கள் பேரில் ஏதாவது ஒரு வியாபார அங்கீகாரமோ ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்லைன்னா அந்த பொருளை நீங்கள் அனுப்ப முடியாது வெளிநாட்டுக்கு. அப்போது நம்ம ஒரு கம்பெனி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, சாய்ஸஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, முதல்ல ஒரு சோல் ப்ரொப்ரைட்டராக நீங்கள் தான் முதலாளி, நீங்கள் தான் எல்லாமே அப்படிங்கிறதா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். அல்லது இன்னும் ஒரு ஆள் கூட்டாளியை சேர்த்துக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப கெட்டுக்காரு, பொருளை பற்றி உங்களுக்கு அதிக அறிவு கிடையாதுன்னா பொருளை பற்றி தெரிஞ்சவங்களோட நம்மளோட கூட்டாளியை சேர்த்து, அது பார்ட்னர்ஷிப். அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசு லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப், அடுத்தது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஒரு எம்எஸ்எம்இ கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒன்று ப்ரொப்ரேட்டராக இருக்கிறது நல்லது, இல்லைன்னா பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் சுலபமாக ஆரம்பிக்கக்கூடியது. அதிகமாக நமக்கு ரெகுலேட்டரி காம்ப்ளையன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால் ஆரம்பிக்கும்போது அதிக செலவு இல்லாமல் உடனே ஆரம்பிக்கக்கூடியதாக, அதிக தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம வியாபாரம் பண்ண தான் இருக்குமே தவிர இந்த ரெகுலேட்டரி காம்ப்ளையன்ஸ் இதை ரெஜிஸ்டர் பண்ணணும், அதை ஃபைல் பண்ணணும்லாம் நம்ம இல்லாமல் இருக்கிறதுக்கு முதல்ல ஆரம்பிக்கும்போது ப்ரொப்ரைட்டர்ஷிப் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு முடிச்சுக்கிறது நல்லது. ஓரளவு வளர்ந்த பிறகு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் நமக்கு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் அந்த இருக்கிற கம்பெனியே ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ அல்லது ஒரு எல்எல்பி லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாவோ மாற்றிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற பையருக்கு அவங்களுடைய கண்களுக்கு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இல்லை எல்எல்பின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் நமக்கு வேண்டியது உடனடியாக நம்ம பொருளை அனுப்பணும். அதுக்குண்டான வசதி வாய்ப்பு தான் வேணுமே தவிர அதுக்கு எல்எல்பியோ இல்லை ப்ரைவேட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நம்ம இப்போ ஒரு கம்பெனியை யோசித்து அந்த பேரெல்லாம் பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். அந்த கம்பெனி பேர் தேர்ந்தெடுக்கும்போது கூட ஒரு சின்ன பேராக சின்னதாக இருக்கணும், எல்லார் வாயிலும் வர்ற மாதிரி இருக்கணும். அதை பார்த்துக்க, அது உங்களுடைய சௌகரியத்துக்கு நான் விட்டுறேன். இதுக்கு அடுத்து நமக்கு என்ன வேணும்னா ஒரு கோட் நம்பர் வாங்கணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பர், ஐஇசி அப்படின்னு சொல்லுவோம். இதை கொடுக்கறது யாருன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க, சென்னையில் இருக்கிறாங்க. இது ஒரு 10 டிஜிட் கோட். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பர் இல்லைன்னா எந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் செய்ய முடியாது. அதனால் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பர் வாங்கணும். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் நம்மளால் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்லாம் எடுக்க முடியும். அது ஒரு வசதி இருக்குது. ஒரு பேன் கார்டு வேணும், பிஸ்னஸ் அட்ரஸ்க்கு ஒரு ப்ரூஃப் வேணும். அதுக்கப்புறம் நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு தான் நம்மளால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பரே அப்ளை பண்ணி வாங்க முடியும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பர் வாங்குறதுனா இப்போல்லாம் ரொம்ப சுலபமாகிடுச்சு. நமக்கு வேண்டியது பேங்க் அக்கௌண்ட் கோட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங், அப்போ செக் புக் கொடுப்பாங்க. அந்த செக் புக்கை செக் எடுத்து நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ப்ளஸ் பேன் கார்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டோன்னா நமக்கு 500 ரூபா பணம் கட்டணும். நமக்கு அவுட்புட் நமக்கு கிடைக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பர். இப்போது என்ன பண்ணுறாங்க, நம்முடைய பேன் கார்டு நம்பரே ஐஇ கோடாகவும் இப்போது வருது. இது தற்சமயத்தில் உண்டான ஒரு மாற்றம். இதில் முக்கியமானது நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் பொருளை தேர்ந்தெடுத்துட்டீங்க, பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு கம்பெனி துவக்கிட்டீங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஐஇ கோடும் வாங்கிட்டீங்க. ஏதோ காரணத்துக்காக ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லை 1 வருஷம் கூட பிஸ்னஸ் பண்ணலைன்னா கூட தப்பு இல்லை. ஆனால் ஒன்ஸ் இன் இயர் இந்த ஐஇ கோடை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்டேட்னா
ஏதாவது சின்ன சின்ன மாறுதல் இருக்கலாம். நீங்கள் இடத்த மாற்றிருக்கலாம், பேங்க் மாற்றிருக்கலாம், இல்லை உங்களுடைய அட்ரஸை கூட மாற்றிருக்கலாம். அதனால் நீங்கள் அதை அப்டேட் பண்ணணும். அது ஜூன் மாதம் எவ்ரி ஜூன் 30க்குள்ளே பண்ணணும். அப்டேட் பண்ணலன்னா ஒன்றும் ஆகாது. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்புறம் அவசரமாக போய் அந்த அப்டேஷன் முடிச்சுட்டு தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.